டிக்டாக் கலெக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் 4 பேர் போட்டிருந்தாங்க. ஸ்ரீஸ் வியூ, அம்மாயி வீட்டு சமையல், ஆர்த்திஸ் சென்னை ஸ்பெஷல், ரேணுகாஸ் கிரியேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ் வியூ சொல்ல வேணாம். நான் 30 டிக்டாக் போட்டிருப்பேன் அப்படிங்கிறதையும் இன்பிட்வீன் என்தாரா போட்டது அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நம்பர் போட்டு சொல்லி அசத்தி விட்டாங்க. அதே மாதிரி தான் அம்மாயி வீட்டு சமையலும் அப்படியே வந்து ஃபுல்லுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்வின்ஸ் டைரி, ட்ரிபிள் விஐ சேனல், காந்திஸ் அஃபிஷியல், கியூட் பேரட்ஸ் அண்ட் செல்வா திரு, ரஷ்மிஸ் ஏபிசிடி, தமிழ் சுனை, கௌரிஸ் கிச்சன். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் பேக் டு மை சேனல் அபாக் டு கிரீன். திஸ் இஸ் அபிஷா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த சீசன்லேயே கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு 3 விதமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போகிறோம் எனக்குன்னு கிடையாது. யாருக்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடியதான் இந்த பலாப்பழம். ஸோ அந்த பலாப்பழம் வந்து நிறைய வந்து கிடைக்கிறது அப்படின்னா முழுசும் வந்து நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. ஒரு பெரிய ஜாக்ஃப்ரூட் வாங்கினாலே கொஞ்சம் வந்து சாப்பிடும், பேலன்ஸ் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியான முறையில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 3 ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த 3மே வந்து 10 நிமிடத்துக்குள்ளாடி முடிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்குமே வந்து பண்ணக்கூடியது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பலாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு போகலாம் வாங்க. ஸோ பலாப்பழமாகட்டும் சரி, பலாக்காயாகட்டும் சரி, அதில் இருக்கிற சுளியாகட்டும் சரி, விதையாகட்டும் சரி, எல்லாமே சத்துக்கள் மிகுந்தது. பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் ஏ அப்படின்னாலே கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது எல்லாருக்குமே வந்து சாப்பிடக்கூடியது. பலாக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே வேக வச்சு சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கறது நல்லது. பச்சையாக கூட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சிக்கு, மூளை நரம்புகளை வந்து திடப்படுத்துது இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லது. ஸோ இவ்வளோ ஹெல்த்துக்கள் இருக்கிறதா இந்த பலாப்பழம், பலாக்காய், பலா சீட் எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா இந்த சீடில் மட்டுமே தான் கிடைக்கும், இந்த சீசனில் மட்டுமே தான் கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் வந்து நம்மளோட முடிஞ்ச மேக்ஸிமம் வந்து இந்த பலாப்பழத்தை இல்லை பலாக்காயை வச்சு நிறைய வந்து ரெசிபிஸ் வந்து பண்ணி சாப்பிடுங்க. வேஸ்ட்டாக வந்து போடாது. ஸோ அதே மாதிரி வேஸ்ட்டாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு 3 விதமாக வந்து ரெசிபி வந்து பண்ண போகிறேன். அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல பலாப்பழ மில்க் ஷேக் வந்து பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 5 பலாப்பழ சுழை வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் எடுத்திருக்கேன். பூஸ்ட் தான் எடுக்கணும்னு கிடையாது, ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளைச்சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை, ஹனி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ இவ்வளோ பொருட்கள் இருந்தால் நம்மளோட மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த பலாப்பழச்சுடைய நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். பலாப்பழச்சுடைய நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. சப்போஸ் அரையில் அப்படின்னா கொஞ்சம் வந்து பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் வந்து சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கு வெள்ளைச்சக்கரை எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாமா?
டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக், அதாவது பலாப்பழ மில்க் ஷேக் வந்து ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சேர்த்ததுனால இன்னும் வந்து சுவை அதிகமாக இருக்குது. பூஸ்ட், பலாப்பழம் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நான் வந்து இதில் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை கையில் கிடையாது. ஸோ நாட்டு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா முழு ஆர்கானிக் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா குடிக்கக்கூடிய ஒரு மில்க் ஷேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலாப்பழ லஸ்ஸி வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்திருக்கேன், பலாப்பழ சுழி எடுத்திருக்கேன், அப்புறமா வெள்ளை சக்கரை. இவ்வளோ திங்ஸ் இருந்தால் நம்மளோட லெஸ்ஸிக்கு தேவையான பொருட்கள். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், மூணையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட பலாப்பழ சுளை லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மூணாவது பண்ணிடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பலாப்பழ லஸ்ஸி வந்து ரெடியாக இருக்குது. இந்த கோடை காலத்துக்கு குடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு லஸ்ஸி. இது பார்த்தீங்கன்னா சில்லுன்னு குடிச்சிங்கன்னா இன்னும் வந்து சுவை அதிகமாக இருக்கும். மனசுக்கு அப்படியே உடம்புக்கு ரொம்ப வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா லஸ்ஸியில் பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து வெள்ளைச்சக்கரை தான் சேர்ப்பாங்க. ஸோ அதனால வெள்ளைச்சக்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து இப்போ நான் ட்ரை பண்ணலை. நான் வந்து மில்க் ஷேக் இதெல்லாம் குடித்தேன் அப்படின்னா வயிறு வந்து கலக்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லஸ்ஸி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக லஸ்ஸியை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பலாப்பழ புட்டிங் வந்து பண்ணிடலாம். ஸோ பலாப்பழ புட்டிங் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோள மாவு, நெக்ஸ்ட் வந்து வெள்ளை சக்கரை. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பால் வந்து கொதிக்க விடலாம். ஸோ பால் கொதிக்கிறதுக்குள்ளாடி நான் வந்து சோள மாவு வந்து கரைச்சி எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோள மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவு பால் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து கொதித்து வந்து திக்காக வந்து வரணும். ஸோ அதுக்காக தான் கட்டி இல்லாமல் நல்லாவே வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பலாப்பழத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மைய அரையணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாலும் போதும். பால் வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து வெள்ளை சக்கரை போட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவு விட்டுடலாம். சோள மாவு விட்டு நல்லா வந்து கலரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி திக்கான பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பலாப்பழத்தை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுடலாம். சூடாலே கூட நீங்கள் போட்டுடலாம், பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது இன்னும் வந்து ஹெல்தி. ஸோ அதனால தான் நான் சூடு ஆறின பிறகு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வந்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து கீ வந்து தடவி வச்சுருக்கேன். ஸோ அதிலே விட்டுடலாம். ஸோ அதிலே விட்டு ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்ட பிறகு மேலால் பார்த்தீங்கன்னா நான் ஜாக்ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். பலாப்பழ புட்டிங் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப 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 சில்லுன்னு அப்படி பார்க்குறதுக்கும் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு பலாப்பழ புட்டிங் வந்து ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? அவ்வளோ 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 டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா பலாசுழைனா கடைசியை வந்து கட் பண்ணி மேலே போட்டிருப்பேன். ஸோ அதோட அந்த சோள மாவு, பால் எல்லாமே சேர்த்து அந்த பலாப்பழமும் சேர்த்து அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3மே ஆகட்டும் சரி,
ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடியது பலாப்பழ லஸ்ஸி, பலாப்பழ மில்க் ஷேக், அதே மாதிரி பலாப்பழ புட்டிங். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட தேவை இருக்கும்போது விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான ஸ்பெஷலான பலாப்பழத்தை வச்சு செஞ்ச 3 ரெசிபி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.